அதிமுக வேட்பாளர்களுடைய அறிமுகம் எப்போது கொண்டு எதிர்பார்க்கலாம்? அது அண்ணனுடைய கையில இருக்கு. சரியான நேரத்துல இருக்கு. விஜய் பிரச்சனை எது பண்ணிட்டு இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்களா? நிர்வாகிகளோட கூட்டம் தானே பேசிட்டு இருக்காரு. மக்களை சந்திக்கிறாரு, போய் பாக்குறாரு. நிர்வாகிகளோட கூட்டம் தானே. இல்ல சாரி, நான் குழம்பி போயிட்டேன்னா மக்கள் சந்திப்புக்கான அனுமதி கொடுக்கப்படாததுனால நிர்வாகிகள் கூட்டமா அது மாற்றப்பட்டது. காவல்துறையினரும் பல்வேறு இருந்தாலும் நிர்வாகிகள் தானே இருக்காங்க கூட்டத்துல. அது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மக்களும் போய் பாக்குறாங்க. அது எப்படி பாக்குறீங்க கூட்டத்தை? அதான் மக்களை சந்திச்சு பேசப்போறோம் அந்த பொதுக்கூட்டத்துல என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறது, அதை வச்சு நம்ம இது மக்களுக்கான ஒரு பேச்சு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அவரு சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் தமிழகத்துல சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் ஒரு மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்றதா இது வரைக்கும் என்னுடைய கவனத்துக்கு வந்ததில்லை. இல்ல, நேற்றைய தினம் வேலூர் பேச்சுல கூட பெண்களுக்கான சம உரிமையும் ஆட்சி வந்தா நாங்க கொடுப்போம். அதெல்லாம் ஒரு உத்தேசமுங்க. அதாவது இந்த கலெக்டர் வேலைக்கும் இந்த எஸ்பி வேலைக்கும் இதெல்லாம் அது ஒரு ரொம்ப நல்ல எண்ணம். அது கண்டிப்பா பெண்களுக்கு இன்னும் ஒரு ரெக்கக்னிஷன் வரணும், வாய்ப்புகள் வரணும். ஆனா இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒன்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல மட்டும் மாநில ஆட்சி பொறுப்புல அந்த ஒரு இதுக்குள்ள வட்டத்துக்குள்ள மட்டும் வராது. இதுல மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நிறைய ஈடுபாடும் இருக்கு. அவங்களுடைய சில ப்ராசஸஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் பார்லிமெண்ட்ல வரைக்கும் போயிட்டு பிரசிடென்ட் வரைக்கும் போயிட்டு சில அனுமதிகள் எல்லாம் பெற வேண்டியிருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த எண்ணம் அவர் முன் வச்சது ரொம்ப அருமையானது. ஆனா மக்களை குழப்பாம இருக்கிறதுக்கு செயல்படுத்தக்கூடிய பிராக்டிக்கலாக இங்கே தமிழ்நாட்டுல மாநில ஆட்சிய பொறுப்புல இருக்கிறவங்க நியாயமா செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னா மக்கள் குழப்பாம இருக்கு. ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரும்போது சொல்றீங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரும்போது ஊழல் இல்லாத ஆட்சி மறுபடியும் நல்ல எண்ணம். மக்கள் தெளிவாயிட்டாங்க, இனிமே நாங்க வெற்றி பெறுவோம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிப்படையாக சொத்து பட்டியலை வெளியிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால போட்டியிடுற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அவங்களுடைய சொத்து விவரங்கள் அவங்க வெளியிட ஒரு கட்டாயம் இருக்கு. எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது ப்ராப்பரா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எப்படி எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணிட்டு தான் ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வெரிஃபை பண்ணக்கூடிய விவரங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் காலகாலமாக அவங்க வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒரு சேலஞ்ச் கொடுத்ததுல என்ன பாயிண்ட்னு எனக்கு புரியல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.